அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் ஆவதை முதன்முதலாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கூடிய ஆசிரிய கண்மணி மாணவர் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இப்பொழுது இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு நோட்களை நம்முடைய வினாக்களையும் நம்முடைய பாட வகுப்புலையும் பார்த்துட்ருக்குறோம். முதல்ல நம்ம முதல் தகவலிப்பு என்று சொல்லக்கூடிய மொழியியல், பேச்சு மொழி, எழுத்து மொழியை பற்றி விளக்கமாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சங்க இலக்கியத்தில் அகம் என்ற தலைப்பில் சங்க இலக்கியத்தினுடைய ஒரு முதல் பகுதி ஒரு அறிமுக வகுப்பை பார்த்துட்டோம். இப்போ நற்றிணையிலிருந்து அகத்திணையிலிருந்து நம்ம ஒவ்வொன்றாக போயிட்டுருக்குறோம். இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அகத்திணை மரபில் தொல்காப்பியருடைய விதி, இதன் அடிப்படையில் தான் எல்லா சங்க இலக்கியமும் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த தொல்காப்பியருடைய விதியை பற்றி முதலாக பார்க்கும் பொழுது முதன்மை விதி, தொல்காப்பியர் சொல்லக்கூடிய முதன்மை விதி என்ன சொல்ல பாருங்கள். அகத்திணை பாடல்கள் அகமாந்தர், அதாவது கதை மாந்தர், யாருடைய இயற்பெயரையும் சுட்டி காட்டக்கூடாது. இதான் விஷயம். தலைவன் தலைவி என்று வரணும், யாருடைய பெயரையும் சுட்டி காட்டக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அது பேர் அக இலக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு நூற்பா கொடுக்குறாரு பாருங்க. தலைவன் தலைவி தோழி செவிலி பாங்கன் பாங்கி என்று சொல்லக்கூடிய பொதுப்படையான பெயர் தான் வரணுமே சரியில்லை. இதை ராமன் சீதையின் மீது கொண்ட காதலையோ, அல்லது கோவலன் கண்ணகியின் மீது கொண்ட காதலையோ, அல்லது கோவலன் மாதவியின் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலையோ வரையறுத்து கூறக்கூடாது. எல்லாமே தலைவன் தலைவி என்று பொதுப்படையாகத்தான் இருக்கும். யாருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய இலக்கியத்துக்கான விதி. இதுக்கான நூற்பா என்ன சொல்ல பாருங்க. மக்கள் நூவிதழ் அதன் ஐந்தினை சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். ஓகேங்களா, என்ன சொல்றாரு பாருங்க. மக்கள் நூதலைய அகன் ஐந்திணை, அகன் அகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஐந்திணை சுற்றி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு நூற்பா நமக்கு சொல்லுது. இது தொல்காப்பியர் சொல்றார். அகத்திணையின் இயற்பெயரை சுற்றல் ஆகாது என்று வலியுறுத்துகிறார். இது நமக்கு முக்கியம். இப்போ அன்பின் ஐந்திணைகள் எப்படி வகையறுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல தொல்காப்பியருடைய கூற்றின் அடிப்படையில் திணைகள் மொத்தம் 7 வகையாக சொல்லியிருப்பார். ஏன்னா கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை என்று சொல்லக்கூடிய 5 வகையான திணையை பற்றி சொல்லியிருப்பார். இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நமக்கு தெரியும். கைக்கிளை என்பது ஒரு தலை காதலை பற்றி சொல்லக்கூடிய திணை. இழித்தோர் காதல் என்று இதை நம்முடைய கலித்தொகை குறிப்பிடுகிறது. அடுத்து பெருந்திணை என்பது பொருந்தார் காமம், அதை காதலாக கூட குறிப்பிடவில்லை, அதை பொருந்தார் காமம் என்று தொல்காப்பியர் சொல்றார். என்ன சார் பொருந்தார் காமம்? வயது முதிர்ந்த ஒரு ஆண் வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, இது பொருந்தார் காமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயது முதிர்ந்த ஒரு பெண் வயது குறைந்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது, இது பொருந்தார் காமம். இது இரண்டையுமே அகத்திணையில் சேர்க்கக்கூடாது. பின்னாளில் வந்திருக்கக்கூடிய சங்க இலக்கிய நூலார்கள் இது அகத்திணையில் சேர்க்கக்கூடாது. இதை இழித்தோர் காதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சேர்க்கணும் பிரிக்கிறாங்க. அப்போ நடுவன் ஐந்திணைகள் அன்பின் ஐந்திணைகள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் கைக்கிளை பெருந்திணை. இதை தவிர்த்து விட்டு அன்பின் அடிப்படையில் விளைந்திருக்கக்கூடிய 5 வகையான திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதைத்தான் அன்பின் ஐந்திணைகள் என்று இன்றளவும் அழைக்கிறோம். சரிங்களா? அடுத்து இப்போ தொகை நூல்கள் பாருங்க. நமக்கு தெரியும் தொகை நூல் பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த அகை நூல்கள் அன்பின் ஐந்திணை அடிப்படையில் பாடல்களை இன்றளவும் பெற்று வருகிறது. ஓகேங்களா, இது நமக்கு முக்கியம். இப்போ கைக்கிளை பெருந்திணைக்கான விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க சங்க இலக்கிய மாற்றத்தில்? ஒரு தலை காமம், அதாவது ஒரு தலை பட்சமாக ஒருத்தனை காதலிக்கிறது. பெருந்திணை என்பது பொருந்தார் காமம், வயதான மனதாலும் பொருத்தமில்லாத ஒருவரை திருமணம் செய்து கொள்வது. சரிங்களா, இது நமக்கு பொருந்தாது. அப்போ சங்ககால மாற்றம் இவ்விரண்டையும் கைக்கிளை பெருந்திணை தொல்காப்பியர் அகம் என்று கூறினார். ஆனால் அதை சங்கத்தார் ஏற்க மறுத்து இதை இழித்தோர் காதல் என்று அழைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதிலே முதல் பொருளும் குறிப்பொருள் நமக்கு முக்கியம். ஏன்னா திணைகளை பற்றி பேசும் பொழுது இந்த முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே முக்கியம். என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள். அகத்திணை பொருள்களுடைய அறிமுகத்தை பற்றி பேசும் பொழுது இதை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3 விதமான பொருளாக பிரிக்கலாம். முதல் பொருள் பாருங்கள், அந்தந்த திணைக்குரிய இடமும் பொழுதும். இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் பொருள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கருப்பொருள் என்று சொன்னால் நிலத்திற்கொண்டுள்ள தெய்வம், விலங்கு, பறவை, பூ, நீர்நிலை, பறை, பண், தொழில் என்று சொல்லக்கூடிய 14 பொருள்களை பற்றி பாடினால் அதுக்கு பேர் என்னதுப்பா? கருப்பொருள். உரிப்பொருள் என்பது அகத்திணைக்குரிய ஒழுக்கம் ஒன்றை மட்டும் பாடினால் அதுக்கு பேர் உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையாக தான் அந்த காலத்தில் தமிழ் மாநிலம் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நாடக ஓமை 3ஐயும் வர்ணித்து பாடுவது ஒரு நாடக காட்சியினுடைய
பின்திரை தீட்டப்பட்டிருக்கும் பின்னணி ஓவியம் போல் அமைந்த காட்சிக்கு நாடகச் சுவையூட்டும். இப்படித்தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் அகமாகவும் புறமாகவும் அகமும் புறமும் சார்ந்திருக்கக்கூடிய செய்தியாக நமக்கு விளக்கமாக குறிப்பிடுகிறது. இப்போ ஐந்திணைகளுடைய முதற்பொருளும் உரிப்பொருளும் இந்த தொகுப்பை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், தெளிவாக பாருங்கள். இது நம்ம தேர்வு நோக்கில் கேட்கப்பட்ட வினாக்கள் நிறையா உண்டு. முதல்ல பாருங்கள், குறிஞ்சி. குறிஞ்சி மக்கள் எங்கு வாழ்ந்தான்? மலையும் மலை சார்ந்த இடத்திலே வாழ்ந்தான். அவருடைய காலம் பெரும்பொழுது பாருங்கள் கூதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சிறுபொழுது பாருங்கள் ஏமம், அதாவது இரவு பொழுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் உரிப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா உரிதலும் கூடல் நிமித்தமும். எந்த நேரமும் கூடல் நிமித்தமும் எந்த நேரம் ஒன்றாவே இருப்பாங்க ரெண்டு பேரும், ஓகேங்களா. முல்லை நில மக்கள் பாருங்கள், இவன் வாழ்ந்த பகுதி காடு சார்ந்த பகுதி. இவருடைய பெரும்பொழுது கார்காலம். மாலை சிறுபொழுது மாலை. இருத்தல் நிமித்தமும், பிரிதலும் அந்த பிரிவை ஆற்றிருக்கக்கூடிய நிமித்தமும். வேட்டைக்கு போகிறது திருப்பி வர்றது, மாடு மேய்க்க போகிறது திருப்பி வர்றது, இந்த மாதிரி பிரிதலும் இருக்கும் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் வயலும் வயல் சார்ந்த இடம். மருதநில மக்கள் பாருங்கள் வயலும் வயல் சார்ந்த இடம். இந்த பெரும்பொழுது 6 பெரும்பொழுதும் கார்காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்று சொல்லக்கூடிய 6 காலமும் இருக்கும். அதே போல் சிறுபொழுது பார்த்தோன்னா வைகரை, ஓகேங்களா. வைகரை பெரும்பொழுது 6ம் மருதத்திற்குரியதாக காட்சியளிக்கிறது, ஓகேங்களா. இது வைகரை மட்டும்தான் சிறுபொழுது. கூடலும் ஊடலினுடைய நிமித்தமும், ஓகேங்களா. அதனால ஊடல் நிமித்தமும் எந்த நேரமும் சண்டையும் இருக்கும், அடுத்து சமாதானமும் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வாழக்கூடியவங்க அந்த மக்கள். அடுத்த திணையாக நம்ம பார்க்க போகிறது நெய்தல் திணை. இது கடற்கரை பகுதியில் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இவங்களுக்கு 6 பெரும்பொழுதும் செய்யும். இது சாயங்காலம் அந்த சூரியன் மறையக்கூடிய மாலை நேரம் சிறுபொழுதாக இருக்கும். இரங்கலினுடைய நிமித்தமும் உரிப்பொருளாக நமக்கு இருக்குது. அதனால் சார் இரங்கல் அதாவது கடலுக்கே சென்று வரக்கூடிய கணவன் உயிரோடு மீண்டும் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் நிமித்தமாகவும் இருப்பாங்க. கடைசியாக பாருங்கள் பாலை என்று சொல்லக்கூடிய தினம். இது பாருங்கள் குறிஞ்சி முல்லை திரிந்த வறண்ட நிலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மணலும் மலை சார்ந்த இடம் அல்லது ஒரு வறண்ட பாலை நிலத்துக்கு பேர். இது பாருங்கள் வேநீர் காலம், பின்பனி காலம், 2 காலத்தை பற்றி சொல்லுவாங்க. வேநீர் காலம்னா வெயில் அடிக்கக்கூடிய காலங்கள். நண்பகல் இதனுடைய பகல், சூரிய வெளிச்சம் அடிக்கக்கூடிய சுட்டெரிக்கக்கூடிய சூரியன் வரக்கூடிய அந்த நண்பகலை பற்றி சொல்வது. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இவனுடைய தொழில் என்னென்னா திருடி ஜீவனம் படிப்பு தான் இவனுடைய தொழில். அதனால் இவனை மனைவி விட்டு பிரிந்தே இருப்பான். அதாவது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டாங்க, சரிங்களா. அன்பின் 5 திணைகளில் உரிப்பொருள், கருப்பொருள், லாஸ்ட்டில் அந்த பற்றி பேசியிருக்காங்க. இந்த கருப்பொருளை பற்றி பேசுகின்ற பொழுது வரிக்கு வரி துல்லியமான விவரமாக நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பாருங்கள் குறிஞ்சி முல்லை அப்படின்னா இந்த குறிஞ்சிக்குரிய கருப்பொருள், குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள். குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளாக முருகன். தெய்வம் யாருப்பா? முருகன். அங்கே வாழக்கூடிய மக்கள் யாருப்பா? குறவர் குறத்தியர். அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் என்னென்ன கிடைக்கும் நமக்கு? புலி, யானை, கிளி, மயில் என்று சொல்லக்கூடிய மிருகங்கள். கடைசியாக பாருங்கள் மரம் பூ, சந்தன மரம், தேக்கு மரம், மூங்கில், குறிஞ்சி பூ என்று சொல்லக்கூடிய பூ வேங்கை பூ அந்த இடத்துல குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கக்கூடிய பூ. உணவு பாருங்கள், நீர்நிலை பாருங்கள், திணையரிசி, அருவி நீர், சுனை நீர், இதான் மலைப்பகுதியில் நமக்கு கிடைக்கும். மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் முல்லை நில மக்கள் வாழக்கூடிய இந்த கருப்பொருளை பற்றி நமக்கு தொல்காப்பியர் சொல்கிறாரு. யாரை வணங்குறாங்க இறைவனாக பார்த்தா திருமாலை, மாயோன் என்று சொல்லக்கூடிய திருமாலை வணங்குறாங்க. மக்கள் பாருங்கள் ஆயர் ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய ஆயர் குலத்து மக்களை பற்றி பேசுகிறாங்க. விலங்குகள் பாருங்கள் மான், காட்டுக்கோழி, காட்டிலே வாழக்கூடிய மிருகமாகிய மானு மற்றும் காட்டுக்கோழி விலங்கு. மரம் மற்றும் பூ, கொன்றை பூ, காயா மரம், முல்லை பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூ வகையை சார்ந்தது. உணவு நீர்நிலை பார்த்தீங்கன்னா வரகு, கான்யாறு, அதனால் காட்டு ஆறு, காட்டில் வீசக்கூடிய காட்டு வரக்கூடிய காட்டாரை பற்றி பேசுது. மருத நில மக்களுடைய கருப்பொருளை பற்றி பேசினா இது தெய்வம் இந்திரன். ஏன்னா மருத நிலத்திற்கு விவசாயம் செய்வதற்கு மழை வேண்டும். மழைக்கு காரணமானவன் யாருன்னா வருணன். வருணன் யாருக்கு தலைவன்னா இந்திரன். அப்போ இந்திரன் தான் இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு இறைவனாக இருக்கிறாங்க. மக்கள் உழவர், ஏன்னா அது இந்திர விழான்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் தான் இந்திர விழா கொண்டாடுறாங்க. இந்திரனுக்கு விழா எடுத்து கொண்டாடக்கூடிய விழா இந்திர விழா மருதநில மக்கள் தான் கொண்டாடிருக்காங்க. காவேரி பூம்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல. விலங்கு மற்றும் பறவை, எருமை, நீர்நாய், நாரை, அன்னம், இதெல்லாம் மருதநில மக்களில்
இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதில் காஞ்சிப்பூ, மருதப்பூ, தாமரைப்பூ, குவளைப்பூ என்று சொல்லக்கூடிய பூக்கள் எல்லாம் அங்கே பூர்த்து காட்சியளிக்கிறது. மருத மரம் காட்சியளிக்கிறது. உணவு பாருங்கள், நெல்லரிசி, ஆற்று நீர், குளத்து நீர் இதெல்லாம் குடித்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நெய்தல மக்கள் பாருங்கள், இதனுடைய கருப்பொருளாக பார்த்தோன்னா கடல் அப்படின்னா நீர், நீரும் நீர் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த தண்ணிக்கு நீருக்கு தளபதியானவன், நீருக்கு முதல் பொருளானவன் யாருன்னா வருணன். ஓகேங்களா? அப்போ வருணன் தான் தெய்வம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த மக்களை பற்றி பேசும்போது, வருணனை பற்றி பேசும்பொழுது பரதர் பரத்தியர் என்று அந்த மக்களை பேசுவாங்க. இது பொதுப்படையாக இந்த கருப்பொருளை கூறப்படக்கூடிய செய்தி. விலங்கு பாருங்கள், சுறாமீன், கடல் காகம், இதுதான் அந்த இடத்துல விலங்காக இருக்கும். மரம் பாருங்கள், புன்னை மரம், ஞாழல் மரம். பூக்கள் பாருங்கள், மரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய புன்னை மரத்து பூக்கள், ஞாழல் மரத்து பூக்கள், அந்த பூக்கள்லாம் இருக்கும். நீர்நிலை பாருங்கள், உவர் நீர் கேணி. உவர் நீர்னா உப்பு நீரில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணி கேணி, இதெல்லாம் இன்னும் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி சொல்கிறாங்க. 5வது நிலமாக இருக்கக்கூடிய 5வது திணை பாலை நிலை. இந்த பாலை நிலத்துக்குரிய கருப்பொருள் என்னென்னு கேட்டப்போ தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி முல்லை திரிந்த நல் இயல்பு இழந்த மரம் நிழல் பட்டு போய் செடி கொடிகளெல்லாம் வறண்டு போன நிலைந்தான் பாலை நிலம். ஒரு பாலைவனம், மணலும் மனசார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தன்மையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது தார் பாலைவனம், சகாரா பாலைவனம்னா நிறைய பாலைவனங்கள் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லை. ஆனால் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருத்துக்களை சொல்கிறாங்க. அது நமக்கு செய்தியாக நமக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கான செய்தியை பற்றி பேசும்போது அந்த பாலைநில மக்களில் வாழ்ந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் கேட்டால், திருடர்களோடும் காளிகாதியை வணங்குவாங்க. கொற்றவை என்று சொல்லக்கூடிய காளியை வணங்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நாய், செந்நாய், கழுகு, புறா போன்ற பறவைகள் இருக்குதான். மரம், பூ, ஓமை மரம், பாலை மரம், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. நீர்நிலை பாருங்கள், நீர் வறண்ட குழி, அதில் நீர் மழை பெய்து எங்கேயாவது சுரந்தால்தான் அந்த நீரை சாப்பிட முடியும், அந்த நீர் இருக்கும். இது 2வது விஷயமா பார்க்க போனால் அந்த கற்பு வாழ்க்கை, களவு வாழ்க்கை. எப்படி அந்த காலத்தில் இந்த கற்பு வாழ்க்கை, களவு வாழ்க்கை இருந்துச்சு, அகத்திணையை பற்றி நம்ம படிக்கிறோம். அகத்திணை ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கற்பு வாழ்க்கை, களவு வாழ்க்கைக்கு தொல்காப்பியருடைய கூட்டின் அடிப்படையில் அகத்திணை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கற்பு வாழ்க்கை, ஒன்று களவு வாழ்க்கை. இல்லை பாருங்கள், அகத்திணை வாழ்வினுடைய நிகழ்வை கற்பு, களவு என்று 2 வகையாக பிரிக்கலாம். களவை பற்றி முதல்ல பேச போகிறோம். திருமணத்திற்கு முந்தைய வாழ்வு, ஒன்றும் இல்லை, காதலிக்கக்கூடிய தருணத்தில் இருப்பது. தலைவன் தலைவி அவரது பெற்றோருக்கு அறியாமல் கள்ளத்தனமாக சந்தித்து காதலித்து வரக்கூடிய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், களவு காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சுருக்கமாக திருமணத்திற்கு முந்தைய இருக்கக்கூடிய நிகழ்வு, இதுதான் உண்மை. ஓகேங்களா? இது பேர் தான் களவுன்னு சொல்லுவாங்க. கற்பு திருமணத்திற்கு பிந்தைய நிகழ்வு, வேறு ஒன்றும் இல்லை. சங்க காலத்தில் கற்பு என்பது திருமண வாழ்க்கையை பற்றி சொல்வது. திருமணத்திற்கு பின்பு தலைவனும் தலைவியும் இணைந்து இல்லறத்தை பற்றிய நிகழ்ச்சியை பற்றி சொல்வது. இதுக்கு பேர் கற்பு வாழ்க்கை, களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை. உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காதலித்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறோம். பேசும் பொழுது அவர் ஒத்துக்கிட்டு திருமணம் பண்ணி வச்சா அது கற்பு வாழ்க்கை. இல்லை, நான் பெண்ணை தரமாட்டேன்னு சொன்னால் உடன்போக்குதல், அதாவது இப்போ சொல்கிற மாதிரி லவ் மேரேஜ் சொல்லக்கூடிய உடன்போக்கு ஆகி திருமணம் செய்து கொண்டால் அதுக்கு பேர் களவு வாழ்க்கை. இது 2 பற்றி தான் நம்முடைய சங்க இலக்கியத்தில் அகம் மற்றும் புறத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், திணைகளும் அதனுடைய களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய செய்தி. இது நம்ம தேர்வு நோக்க அதிகமாக கேட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி திணை. இது முழுக்க முழுக்க களவு வாழ்க்கை தான். தலைவன் தலைவி 2 பேரும் திருமணத்துக்கு முந்தைய இருக்கக்கூடிய இந்த களவு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது தான் முதல்ல குறிஞ்சி திணை நமக்கு சொல்லுது. அடுத்து பாருங்கள், முல்லை. அந்த காதலிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி முழுசும் பேசுவது குறிஞ்சி திணை. முல்லை திணை பாருங்கள், இது முழுவதும் கற்பு வாழ்க்கை. திருமணத்திற்கு பின்பு கணவன் எங்கே இருக்கிறாரு, பொருளீட்டுவதற்கு போகிறாரா, அல்லது அவர்களுடைய குலத்தொழிலாக இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய போவாரா, அவருக்காக காத்திருக்கக்கூடிய செய்தியை பற்றி பேசுவது. இதுக்கு பேர் முல்லை நில மக்களை பற்றி பேசுவது. இது என்னது, கற்பு வாழ்க்கை. அதுக்கப்புறம் மருது நில மக்கள், இது முழுவதுமே கற்பு. சரிங்களா? இல்லற வாழ்வில் ஏற்படக்கூடிய ஊடல், தலைவன் தலைவிற்குள் ஏற்படக்கூடிய சிறு பிணக்கு, அந்த ஊடல், அதாவது சிறு சண்டை. காலையில் சண்டை ஆரம்பிக்கும், ஈவினிங் சண்டை முடிஞ்சிடும். அந்த மாதிரி செய்தி நிறையா சொல்வதால் இது எல்லாமே திருமணத்துக்கு பிற்பாடு தான் நடக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னது, கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல் தில மக்கள் இது களவும் கற்பும் 2மே இருக்கும். இரங்கலும் இருங்கல் நிமிர்த்தமும் நிலைகள் ஆகும். அப்போ கடலுக்கு போகிறான், ஏன்னா கடல் கடை சார்ந்த பகுதி, பரதர் பரத்தையர்னு சொல்லுவாங்க அவங்கள. கடலுக்கு போகிறான், கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய தலைவன் உயிரோடு திரும்பி வரணும் அப்படின்னு ஏக்கமாக இருக்கிறான். ஏக்கமாக இருந்த கணவன் இன்பமாக இருக்கிறான்.
திருப்பி அவன் போடும்போது ஏக்கமாகிறான். இந்த இடத்துல இரத்தலும் இரத்தல் நிமிர்த்தம் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தை, அது இரண்டுமே கற்பு வாழ்க்கையும் உண்டு, களவு வாழ்க்கையும் உண்டு. எல்லாம் பாருங்க, காதலிக்கக்கூடிய பெண் ஒருத்தி, தலைவன் கடலுக்கு செல்கிறான், அவன் மீண்டும் வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இருந்து பயத்தோடு இருந்தால் இது வந்து களவு வாழ்க்கை. என்ன, திருமணம் ஆகவில்லை. மனைவி தன் தலைவன் சென்றிருக்கிறான், தலைவன் உயிரோடு வர வேண்டும் என்று மனைவி கடித்திருந்தால் அதுக்கு பேர் கற்பு வாழ்க்கை. 2 வித்தியாசம் உள்ளதான். இது ரெண்டையுமே நமக்கு நெய்தல் சொல்லும். அடுத்து பாருங்க, பாலை நிலம், இதுவும் கற்பு மற்றும் களவு இரண்டையுமே சொல்லும். தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு ஒழுக்கம் இருநிலையை பெறும். அதாவது எப்படி பிரிவு ஒழுக்கம்? பொருள் ஈட்டுவதற்கு, திருடுவதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு ஒரு தலைவன் போனான்னா அது மனைவி வருத்தமாக இருப்பாள். காதலன் சென்றால் காதலி வருத்தமாக இருப்பாள். அப்போ கற்பு வாழ்க்கையும் சொல்கிறாங்க, களவு வாழ்க்கையும் சொல்கிறாங்க. அன்பின் ஐந்தனையில் எதெல்லாம் கற்பு, எதெல்லாம் களவு, எதெல்லாம் கற்பு மற்றும் களவு இரண்டும் சேர்ந்தது என்பது வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இப்போ இந்த நற்றிணை என்று சொல்லக்கூடிய முதல் நூல், இதிலிருந்து நம்ம வந்து அன்பின் ஐந்திணை அடிப்படையில் நற்றிணை சொல்லக்கூடிய திணை வகை முழுசும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8 தொகை நூல்களில் ஒரு சில கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்களை வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்பாங்க, காலத்தால் முந்தைய நூல் அப்படின்னு கேட்பாங்க. 8 தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் புறநானூறு. சரிங்களா? காலத்தால் பிந்தைய நூல் பரிபாடல் கலித்தொகை. இது இரண்டுக்கு சமகாலத்து நூல்னு பேர். சரிங்களா? சரியாக 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள், மொத்தம் 4 நூல் இருக்கு. 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள். சரிங்களா? நற்றிணை 400, புற 400, அடுத்து அக 400. சரிங்களா? நற்றிணை 400, புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை 400. இதெல்லாம் சரியாக 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்களாக நமக்கு காட்சியளிக்கிறது. சரிங்களா? ரைட்டு. சரியாக 100 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் 2 தான். ஒன்று பாருங்க, 10 உங்களுக்கு தெரியும், 10 மன்னர் 10 பாடல், ஆக மொத்தம் 100 பாடல். ரெண்டாவது பாருங்க, 5 திணை, திணைக்கு 100 பாடல், ஆக மொத்தம் 50 பாடல்கள். ஓகேங்களா? எண்ணிக்கையில் அடங்காத நூல் 2. எண்ணிக்கையில் அடங்காத நூல் 2. ஒன்று பாருங்க, பரிபாடல் 70 பாடல்கள்னு சொல்கிறோம். நம்ம கிடைச்சது மொத்தம் எத்தனை? 24, 22, 24 தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, கலித்தொகை 150, அதாவது 149 பாடல் ப்ளஸ் ஒரு கடல் வாழ்த்து, ஆக மொத்தம் 150 பாடல்கள். சரிங்களா? இப்படித்தான் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. காலத்தால் முந்தைய நூல் புறநானூறு, காலத்தால் பிந்திய நூல் பரிபாடல் மற்றும் கலித்தொகை, இது இரண்டிற்கும் சமகாலத்து நூல்கள் என்று பெயர். ரைட்டா? முதலில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை. சரிங்களா? 8 தொகையில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் குறுந்தொகை. ரெண்டாவது, இந்த சங்க இலக்கியம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சங்க இலக்கியத்தை பற்றி பேசும் பொழுது பல பேர் பல செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ கிபி 700களில் மதுரையில் வச்சரநந்தி அப்படி ஒரு முனிவர் இருந்தாராம். அவருடைய சங்கத்தில் தொகுக்கப்பட்டதாவது இதுக்கு பேர் சங்க இலக்கியம். ஏனென்றால் தமிழ் மொழியில் சகர வரிசையில் முதலெழுத்தாக வருவது தமிழ் சொல்லி அல்லன்னு சில சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது. அப்போ சங்கம் என்ற சொல்லியே இங்கிருந்து தான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற செய்திகள் நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதை பற்றிலாம் பார்க்கணும். அப்போ 8 தொகை நூல்களில் காலத்தால் முந்திய நூல் புறநானூறு, காலத்தால் பிந்திய நூல் கலித்தொகை மற்றும் பரிபாடல், சமகாலத்து நூல்கள் கலித்தொகை மற்றும் பரிபாடல், சரியாக 400 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் 4: குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை. அது சரியாக 100 எண்ணிக்கையில் பெயர் பெற்ற நூல்கள் 2 தான். ஒன்று வந்து என்னது 10, இன்னொன்று 500. எண்ணிக்கையில் அடங்காத நூல்கள் 2: பரிபாடல் மற்றும் நம்முடைய கலித்தொகை. இது 150 பாடல், அது வந்து 70 பாடல்கள். சரிங்களா? இப்படித்தான் பகுப்பு முறையாக நம்முடைய இந்த 8 தொகை நூல்களை வகையறுத்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட்டு. இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத நூல் அப்படின்னு கேட்பாங்க. ஆதியும் அந்தமும்
இல்லாத நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் பதிற்றுப்பத்து. முதலும் முடிவும் இல்லை ஒரு நூலுக்குன்னா அது பேர் பதிற்றுப்பத்து. ஏன்னா முதல் பத்தும் கிடைக்கல, கடைசி பத்தும் கிடைக்கல, இடையில 80 பத்து தான் கிடைச்சிது. அது அதுக்கு பேர் முதலும் முடிவும் இல்லாத நூல் பதிற்றுப்பத்து என்று நமக்கு அழைக்கிறோம். சரிங்களா? இப்படித்தான் இந்த நூல்களுடைய செய்திகளிலையும் இந்த நூல்களுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், ஒற்ற பதிற்றுப்பத்து, கற்றறிந்தோர் ஏற்றும் களி, அகமுடுப்புறம், இத்திறந்த எட்டும், 8 தொகை நூல்கள் அப்படின்னு நம்முடைய சிறப்பான செய்தியை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இது 8 தொகை நூல்களுடைய ஒரு சிறப்பான செய்திகளாக நமக்கு இதெல்லாம் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நற்றிணை என்று சொல்லக்கூடிய முதல் நூலை பற்றி பார்க்குறோம். இந்த நற்றிணை எப்படி இருக்கும், நற்றிணையில் இருக்கக்கூடிய திணை வகைகள்லாம் என்னென்ன அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். அகப்பாடலுடைய மும்மை பகுப்பை நம்ம பார்த்துருப்போம். இது பாருங்கள், ஒரே தன்மையுடைய அகப்பாடல். இப்போ குறிஞ்சியும் நற்றிணையும் அகநானூறும் இது மூன்று ஒரே தன்மையுடைய அகைப்பாடலை பெற்றிருக்குது. இது தொகுக்கப்பட்டதனுடைய முன்னிலை பாருங்கள், 3 தனித்தனியே தொகுக்கப்பட்டிருந்தாலும் இது 1200 பாடல். இது ஒரு 400 பாடல் குறுந்தொகை, இது ஒரு 400, இது ஒரு 400, ஆக மொத்தம் சேர்த்தா 1200 பாடல். இந்த 1200 பாடலை தான் ஒழுங்காக தொகுக்கப்பட்டது ஒரு நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு என்று அகப்பொருளை பற்றி வாழ்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கில் தலா 400 என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ அடியலை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப 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 பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு பாருங்களா, குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூல் 4 முதல் 8 அடியை பெற்றிருக்கும். 4 அடி சிற்றலை, 4 அடியில் ஆரம்பித்து 8 அடி வரைக்கும் பெருசாக இருக்குமா. நற்றிணை என்பது 9 to 12, 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலையை பெற்றிருக்கும். அகநானூறு என்பது 13 அடி சிற்றலை, 31 அடி பேரலை அதை பெற்றிருக்குது. சரிங்களா? இது வந்து அடியல். இது மூன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தெரியும். சரிங்களா? ஏன்னா பாருங்கள், 4 to 8, 9 to 12, 9 to 12, இது 13 to 31. சரிங்களா? இந்த 4 ஒரே நிலையை பெற்றிருக்கும். அகத்திணையில் 4 ஒரே நிலை இருப்பது இது மட்டும்தான். இதோடைய வேற்று பெயரை நம்ம வந்து நற்றிணையை பற்றி பார்க்கணும், நற்றிணை 400 என்று அழைக்கிறோம். சரிங்களா? அல்லது நல் திணை, நல்ல திணைனா அது நல் திணை. ஓகேங்களா? நல் நற்றிணை, மூணாவது நல்ல திணை. சரிங்களா? திணையால் பெயர் பெற்ற நூல் நற்றிணை. என்னதுப்பா? திணையால் பெயர் பெற்ற நூல். திணையால் பெயர் பெற்ற நூல் நற்றிணை என்று அழைக்கப்படுகிறது. நற்றினுடைய சிறப்பு. இதனுடைய பாடல் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். அகப்பொருளை பற்றி பாடக்கூடிய 400 பாடலுடைய தொகுப்பு. சரிங்களா? பாடிய புலவர்கள் 175 புலவர் பெருமக்கள் பாடியிருக்காங்க இந்த நற்றிணையை பற்றி. தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. இவன் வந்து பாண்டிய மன்னன் தான் தொகுப்பித்தான். தொகுத்தவர் யாருன்னு தெரியல. இது நமக்கு தொகுத்தவர் யாருன்னு தெரியல. பாருங்க, இக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம் முதலிய பண்பாட்டு குறிப்புகளை நற்றிணை பரவலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாடப்பகுதியில் இந்த நயங்கள், என்னென்ன நயங்கள் இது சொல்லிக்குது பாருங்கள், அதை பற்றி முழுசாக பார்க்கணும். காதலன் வரவும் எண்ணுதல், இது முக்கியம்பா. நற்றிணை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன பாருங்கள், காதலி சுவரில் கோடு போடுறலாம். ஒவ்வொரு நாளும் கணவன் போனான் பார்த்தீங்களா, தலைவன் வந்து பொருளிட்டுவதற்கு, அந்த ஒவ்வொரு நாளும் கோடு போடுறாங்க, சுவத்தில் கோடு போடுறாங்க அப்படின்னு செய்தியை சொல்லக்கூடிய நூல் இந்த நற்றிணை. ஓகேங்களா? இப்போ காதலி சுவரில் கோடிட்டு, கோடு கிடித்து நாட்களை கணக்கிட்டு காதலன் வரவை என்னும் வழக்கம் சங்க காலத்தில் இருந்தது என்று கூறக்கூடிய நூல் இந்த நற்றிணை. இதற்கு ஆதாரமாக 324வது பாடலில் செய்தி காட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தலைவியினுடைய மாண்பு. வறுமையிலும் தன்மானம் மிக்காமல் இருப்பவள் தலைவி. எப்படி சொல்றாங்க பாருங்க, கணவன் வீட்டில் கடும் வறுமை வந்த காலத்திலும் தன் பிறந்த வீட்டிலிருந்து தந்தை அனுப்பிய கொடுமையான உணவை, அதாவது கொழுச்சொற்றை, ஓகேங்களா, உண்ணாது நினைத்து பார்க்க மறுத்தவள். உன்னை கூட யோசிக்கலைவா, நினைச்சு கூட பார்க்க மறுத்தவள் யாருன்னா தலைவி. இதுதான் சொல்ற பாருங்க, கொண்ட கொழுநன் குடிவரன் குற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறும் உண்ணாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவ்வரிகள் வறுமையில் கணவன் வீட்டில் பெருமையை காத்த சங்ககால தலைவியினுடைய உன்னத மாண்பினை பற்றி நற்றிணை சொல்லக்கூடிய வரிகள். நல்லா கவனிங்க. கொண்ட கொழுநன், கொண்ட கணவன், குடிவரன் குற்றேன், அவன் வறுமையாக இருக்கும் பொழுது கூட கொடுத்த தந்தை கொழுச்சோறு உண்ணாள் அப்படின்னு சொல்கிறேன். கனவால கூட நினைக்க மாட்டானா அந்த தலைவனுடைய அந்த அவங்க அப்பா வீட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய சாதத்தை. சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ட்ராப்பில் பாருங்கள், நற்றிணையினுடைய அடியல்லை.
9 to 12. நற்றிணை பாடிய புலவர்கள் 175 பேர். நற்றிணையை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. தொகுப்பித்தவர் தெரியவில்லை. கொடுத்த தந்தை கொடுச்சோறு உண்ணால், அதாவது வறுமையில் இருக்கும் பொழுது கூட என்ன பண்ணலையா, அவன் தலைவன் வீட்டிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து வந்து சாதத்தை உண்ணவில்லை அப்படின்னு சிறப்பித்து கொள்கிறாங்க. நற்றிணை சொல்லக்கூடிய திணைகளும் அதற்கான புலவர்களும் பற்றி பாருங்கள். நூலினுடைய விவரம். நற்றிணை 400 பாடலை கொண்டது. அன்பின் ஐந்திணையாக பிரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். திணைக்குரிய பாடல்கள் எந்தெந்த புலவர் பாடியிருக்காங்க அது நமக்கு முக்கியம். முதல்ல பாருங்கள், குறிஞ்சி திணை. குறிஞ்சியை பாடியதுன்னு கேட்டால் யார்? கபிலர் தான். அவர் தான் குறிஞ்சி விளக்கமாக பாடியிருப்பார். முல்லைத்திணையை நற்றிணையில் பாடியவர் இடைகாடனார். சரிங்களா? மருதத்திணையை நற்றிணையை பாடி நல்வேட்டனார். நெய்தல் திணையை பாடியவர் பெயர் நமக்கு பெருசாக தெரியல. ஓகேங்களா? பாலைத்திணையை பாடியவர் தேய்புரி பழங்காட்சியனார் என்று சொல்லக்கூடிய புலவர். இவங்க தான் நற்றிணையை பாடக்கூடிய திணைகாலத்து புலவர்கள் அப்படின்னு அவங்க பார்க்குறோம். முதல்ல நற்றிணை சொல்லக்கூடிய குறிஞ்சி திணையை பற்றி பேசுகிறோம். குறிஞ்சி கோமான் என்று அழைக்கக்கூடிய புலவர் குறிஞ்சி திணையிலிருந்து நமக்கு விளக்கமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. நற்றிணை பொது விவரங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். 9 to 12 அடிகளை பெற்றிருக்குது, நமக்கு தெரியும். நற்றிணை 400 என்று சிறப்பு பெயரை பெற்றது. பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி அவர்களால் தொகுக்கப்பட்டது. மொத்தம் 400 பாடலை கொண்டிருக்கக்கூடிய அந்த அகநூல் அர்த்தம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொன்னால் 5 திணையாக பகுத்து பாடப்பட்டுள்ளது. மக்கள் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறையை தொகுத்து பாடக்கூடிய நூல் நமக்கு பார்த்தோம். இப்போ குறிஞ்சி திணைக்கான பாடல் 5 திணைக்கான பாடலை பார்த்தோம் அப்படின்னா இந்த தலைப்பு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிஞ்சி திணைக்கான பாடல் முதல் பகுதியாக பார்க்குறோம். புலவர் பெயர் பாருங்கள், குறிஞ்சி. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர்னு பேர். குறிஞ்சி கபிலர் என்று அழைக்கப்பட்டார்னு பேர். இவருடைய கூற்று யாருடைய கூற்றாக சொல்கிறாருன்னா, தலைவியினுடைய கூற்றை பற்றி சொல்கிறாரு. பிரிவு உணர்த்தி தோழிக்கு தலைவி சொல்லியது. தோழிக்கிட்ட தலைவி பேசுகிறான். அதை பற்றி இந்த பாடல் நமக்கு விளக்கமாக சொல்லுது பாருங்கள். நின்ற சொல்லர் நீடு தோன்றியர் என்னும் என்தோல் பிரிவு அருகிலார். ஓகேங்களா? தாமரை தான் தாது தூதி மீமிசை சாத்தின் கொடுத்த தீந்தேன் போல புறையமற்ற புறையோர் கேண்மை நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயத்தருளி நறுநுதல் பசத்தல் ஐஞ்சிறு சிறுமை உருபவளோ செய்யும் அருகிலேனே. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காருங்க பாருங்கள். இதில் நமக்கு இந்த செய்திகள்லாம் பாருங்கள். நின்ற சொல்லார் அப்படின்னு பாருங்கள். சொன்ன சொற்பொடி தவறாதவர். யாருன்னா தலைவரை பற்றி பேசுகிறான். இதுக்கான செய்தி இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். தலைவனை பற்றி அழகாக சொல்கிறார் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த செய்தி நற்றிணை சொல்லக்கூடிய குறிஞ்சி பாடலுடைய விவரம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ அடிப்படை கருத்துக்களாக நம்ம பார்க்கும்போது குறிஞ்சி பாடுவதே கோமான். இந்த பாடல் வரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சந்தன மரத்தில் இந்த ஓவியத்தை நல்லா பாருங்களேன். நின்ற சொல்லார் நீடுதோர் என்றும் என் தோல் பிரிய அருகிலார். ஓகேங்களா? என்ன சொல்கிறான்னு கேளுங்க. பாடல் பாருங்க. என்ன பிரிய மனமில்லாதவர் என்னுடைய தலைவர் சொல்கிற பாருங்க. வண்டு தாமரை மகரந்தத்தை ஊதி எடுத்து தேனை உயரமாக வளர்ந்த சந்தன மரத்தினுடைய தேன் அடையிலே வைத்து அது எவ்வளவு தூய்மையாகவும் இனிமையாகவும் இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த இனிமையான நட்பை கொண்டவன் என்னுடைய தலைவன். அதான் சொல்கிறாங்க. நின்ற சொல்லார் நெடிவிலோர் என்றும் என் தோல் பிரிவு அருகிலார். தாமரை தன்தாது தூதி. தாமரையில் இருந்து மகரந்தத்திற்குரிய தேனை எடுத்து சந்தன மரத்திற்கு சென்று தேன் அடையை கட்டி வைத்திருந்தால் அந்த தேன் எவ்வளோ தூய்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு தூய்மையான நட்பை கொண்டவன் என்னுடைய தலைவன். அடுத்து சொல்கிறாங்க. கொடுந்தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை. எந்த நேரத்தில் நட்பை என்ன பண்ண மாட்டார்? குறைக்க மாட்டார். நீரின்றி அமையா உலகம் போல தண்ணி இல்லை நீரின்றி அமையா உலகம் போல வள்ளுவர் சொல்வதை போன்று நீரின்றி அமையா உலகம் எப்படி இருக்காதோ அதை போல நான் இன்றி அவர் வாழவே மாட்டார் அப்படின்னு தலைவி தன் தோழிக்கிட்ட சொல்கிறா. நீரின்றி அமையா உலகம் போலத்தம் நீ தம் நயத்தருளி நறுதல் பசத்தல்
அஞ்சுவர் சிறுமை உறவின் செப்புவர் அறியேன். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உலகில் நீரின்றி இந்த உலகம் இருக்காது, நீரின்றி இல்லாத இந்த உலகம் இயங்காது, அதுபோல தலைவன் இல்லாமல் தலைவி இருக்க முடியாது, இதை அறிந்த தலைவன் என்னை அன்போடு பேணுவானை என்று அவன் என்னை பிரிந்து செல்ல மாட்டான். பசலை, அதாவது தலைவன் தலைவி பிரிவால் ஏற்படக்கூடிய வாட்டம், பசலை பிரிவினால் நெற்றியில் பசலை நோய் படரும் என்பதை அறிந்த என் தலைவன் எப்பொழுதும் என்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவி தன் தோழிக்கு விரித்துரைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இதுதான் குறிஞ்சி கோமான் என்று சொல்லக்கூடிய கபிலர் நற்றிணையில் குறிப்பிடக்கூடிய செய்தி. இதை தொடர்ந்து நெய்தல் நிலத்திலே நற்றிணை சொல்லக்கூடிய செய்தியை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.